நிச்சயமாக அடுத்து யார் புதிய தலைவர்கள் வந்தாலும் சரி, அவரும் சரி, இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஒரு பொதுக்கூட்டம் கூட்டியிருக்காங்க. அதுலேயும் 2 பேரும் பேசின விஷயம்னா, இன்னைக்கு ஆயத்துல்லா கொமேனியை நாங்கள் கொன்னுட்டோம். அவர் எந்த அளவு ஒரு கொடூரமானவர்னா, இந்த பூமி தாய் மேலே முளைக்கப்பட்ட ஒரு புற்றுநோய், அவரை நாங்கள் அகற்றி விட்டோம். இனி யார் வந்தாலும் அந்த இடத்துக்கு அகற்றுவோம். இன்னைக்கு ஆயத்துல்லா கொமேனியுடைய மகன் வந்திருக்கிறாரு, மஜ்தபா கொமேனி, அவரை நாங்கள் போட்டு தள்ளுவோம், அவருக்கு அப்புறம் யார் வந்தாலும் போட்டு தள்ளுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையில் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒன்று புரிஞ்சுக்கணும், இது ஏதோ குடும்ப ஆட்சிங்கிற மாதிரி நினச்சிட்டாங்க. அப்படி கிடையாது. இது குடும்ப ஆட்சி, பரம்பரையாக இவங்க தான் ஆள்வாங்க, சம்பாதிப்பாங்க அப்படின்னு ஏதோ இங்கே தமிழக அரசியல் போன்ற இந்திய அரசியல் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஆயத்துல்லா கொமேனி 37 ஆண்டுகள் சுப்ரீம் தலைவராக இருந்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி அதிபராக இருந்திருக்கிறார். அவருடைய வாழ்நாளில் ஒரு சொத்தை கூட அவர் சேர்த்து வைக்கல. 4 பிள்ளைகள், 4 பசங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய மஜ்தபா கொமேனி இருக்கார்ல, அவர் மற்றும் அவருடைய சகோதரர்கள் யாருக்குமே சொத்து பத்து வைக்கல, வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க எந்த அளவு ஒரு எளிமையான வாழ்க்கையை ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனாலவோ என்னமோ இன்னைக்கு பல நபர்கள் ஆயத்துல்லா கொமேனி இறக்கவே இல்லை, இந்த போர் 9 நாளாக நீடிட்டு இருக்கு அப்படின்னா யார் இதை லீட் பண்ணிட்டு இருக்காங்கிற கேள்வியை முன் வைக்கிறாங்க. ஸோ அவர் இறந்துட்டார் அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக கிடைத்த செய்தியாக இருக்குது. ஸோ இந்த வரிசையில் மஜ்தபா கொமேனி ஆகட்டும், அதுக்கப்புறம் பல லீடரை தயார் பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 7லேருந்து 10 லீடர். அடுத்து யார் இறந்தாலும் உடனடியாக சூரா கவுன்சில் கூடி அடுத்த சுப்ரீம் தலைவரை நியமிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அதனால இங்கே யாருக்கும் பஞ்சம் கிடையாது. இந்த போர் கிட்டத்தட்ட சொல்கிறாங்க, இன்றைக்கி ஈரான் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கு, 9 மாதங்கள் நாங்கள் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. பழைய ஜென் எல்லாமே காலி ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட முடிய போகுது. அடுத்து இனி வரக்கூடிய தாக்குதல் எல்லாமே புதிய 4th 5th ஜென்ரேஷன் ராக்கெட்டுகள், ஏவுகணைகளை நாங்கள் பயன்படுத்த போகிறோம்னு சொல்லக்கூடிய ஒரு தகவலை இன்றைக்கி வெளியிட்டிருக்கு. இப்போ அந்தளவு இன்றைக்கி திறமையாக செயல்பட்டு இருக்கு ஈரான் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. இதற்கிடையில் அமெரிக்கா என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த தாக்குதல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி போலியான சில தாக்குதல்கள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இதில் நேரடியாக வான்பரப்பிலிருந்து இஸ்பஹான் பகுதியில் குதிச்சு, இஸ்பஹான் பகுதியில் இருக்கக்கூடிய அணு உலை ஆலை இருக்கும்ல, அதுக்குள்ளே உள்ளே பூந்து அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான செறிவூட்டப்பட்ட யுரேனியம் சார்ந்த விஷயங்களை நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயலில் ஈடுபட்டிருக்காங்க. காமெடியாக இருக்குது பார்த்தீங்களா? வானில் பரப்பாங்களாமா, இஸ்பஹானில் குதிப்பாங்களாமா, அணு உலை ஆலைக்குள்ளே போவாங்களாமா, அங்கே இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எடுப்பாங்களாமா. இது ஏதோ ஹாலிவுட் படமாட்டு இருக்குல்ல காட்சிகள்லாம். இப்படி தான் இன்றைக்கி ட்ரம்ப்புடைய பேச்சுக்கள் அமைஞ்சிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. அப்போ ஈரான் திறமையாக இருந்து இந்த போரை கையாண்டு கொண்டிருக்கிறது. இதில் இன்னொரு விஷயம், ஈரான் தெளிவாக சொல்லிடுச்சு, உனக்கும் எனக்கும் சண்டை, உன் இராணுவ துருப்புகள் அடிப்பேன், மத்திய கிழக்கில் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய உன்னது தளங்களை அடிப்பேன், நீ பதிலுக்கு என்னுடைய தளங்களை அடிக்கிறியா? ஸோ இன்றைக்கி நான் கிடைத்த தகவல், அந்த லைனாக சொன்னல இறந்த நபர்கள்லாம், அதில் பார்த்தீங்கன்னா 2 இடங்களில் இன்றைக்கி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. குறிப்பாக தெஹரான், அதே போல் அல் புரூஜ் என்று சொல்லக்கூடிய 2 எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையின் மேலே இன்றைக்கி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கு. அது மட்டும் கிடையாது, இஸ்ரேல் இன்னும் சில இடங்களையும் ஈரான் மேலே தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்குது. இது உண்மையான செய்தி தான், ஆனால் பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தலை. ஆனால் இந்த நிலை இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு கண்டிஷன் வைக்கிது, நீ எங்களது சொத்துக்களில், குறிப்பாக வெகுஜன மக்கள் சார்ந்த விஷயங்கள், கட்டமைப்பு சார்ந்த விஷயங்களில் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிச்சு. ஆனால் இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல கை வச்சிருக்கு. அங்கே ஒரு தீவு, அது பேர் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் என்று சொல்லக்கூடிய தீவு. இந்த காஷ்மீர் என்று சொல்லக்கூடிய தீவில் நல்ல தண்ணீர் இருக்குல்ல, இதை உப்பு தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்றி பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை அங்கே இருக்குது. இந்த நிலையம் இது கிட்டத்தட்ட 30 கிராமங்களுக்கு பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இருக்குது. இது மேலே இன்னைக்கு அமெரிக்க இஸ்ரேல் படை தாக்குதல் நடத்தி அங்கே பெரிய ஒரு தண்ணி தட்டுப்பாடாகி மக்கள் தண்ணி பஞ்சத்தில் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதற்கு பதிலடி கொடுக்கணும்ல. உடனே பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க சார்புடைய ஒரு தண்ணீர் சுத்திகரிப்பு செய்யக்கூடிய ஒரு இடத்தின் மேலே ஒரு பாரிய தாக்குதலை ஈரான் கொடுத்துருக்கு. இதுதான் ஈரானுடைய ரிவெஞ்ச். நீ எங்கே அடிக்கிறோ திருப்பி அங்கே நான் அடிப்பேன் அப்படிங்கிறதான் ஈரானுடைய இன்னைக்கு போக்க காணப்படுது. இந்த பக்கம் அமெரிக்கா திணறி கொண்டிருக்கக்கூடிய வேலையில் யாரை வச்சு இந்த போரை ஆரம்பிச்சோ அந்த இஸ்ரேல் இன்னைக்கு படுபாதகத்தில் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. இன்னைக்கு இஸ்ரேலுடைய நிலைமை டெல் அவீவ், அஸ்கலான், எலைட், ஹைஃபா போன்ற இடங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி இஸ்ரேலுடைய ஊடகம் தெளிவாக சொல்லுது, எங்களால் எந்த செய்தி கொடுக்க முடியல. ஏன்னா இஸ்ரேல் அரசு சொல்லிடுச்சு, எந்த வீடியோக்கள், ஃபோட்டோக்கள், செய்திகள் எதுவுமே நீங்கள் சோஷியல் மீடியாவில் போடாதீங்க, வெளிப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு தணிக்கை செஞ்சு வச்சிருக்கு. அப்போ தணிக்கை செய்யும் அளவுக்கான அழிவு என்பது இஸ்ரேலில் நடந்திருக்கு அப்படின்னா இஸ்ரேல் மீண்டெழ முடியாத அளவுக்கு இன்றைக்கி தவிச்சிட்டு இருக்குது. அமெரிக்காவை நம்பிட்டு இருக்குது. அமெரிக்கா தானே எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குது. என்னதான் இஸ்ரேல் பெரிய டாமினேட்டாக இருந்தாலும் எக்யூப்மெண்ட்ஸ் அமெரிக்காட்டிருந்து கொடுக்குது. அமெரிக்கா இஸ்ரேல் என்ன சொல்லுதோ அதை செஞ்சுட்டு இருக்குது. ஸோ இந்த சூழலில் தான் இன்றைக்கி இந்த போருடைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க முடியுது. இதில் ட்ரம்ப்புக்கு மற்றொரு வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, நியூயார்க் மாகாணம் இருக்குல்ல, இந்த மாகாணத்துடைய புதிய மேயர் ஜொஹ்ரான் மம்தானி பல்வேறு புதிய அற்புதமான செயல்களை நிகழ்த்தி எல்லா மக்கள் மனசுலையும் இடம் பிடிச்சிட்டு இருக்கிறார்ல. அந்த நியூயார்க்கில் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னென்னா, நியூயார்க் சிட்டியில் இருக்கக்கூடிய காவலர்கள் இருக்காங்க, இந்த காவலர்கள் தங்களது யூனிஃபார்மோட தெராவி தொழுகை நின்று லைனாக தொழுது இருக்கிறாங்க. இந்த செய்தி என்பது ஒரு பெரிய விஷயமா இருக்குது.
ஏன்னா ஒரு ஒற்றுமையின் அடையாளமாக இன்னைக்கு இருக்குது. அமைதியாக இஸ்லாமிய மார்க்கம் அமெரிக்க மாகாணங்களில் பல்வேறு இடங்களில் பரவி கொண்டிருக்கிறது. எளிய மக்களுடைய நல்லெண்ணம் கொண்ட மக்களுடைய இதயங்களை துளைத்து வேரூன்றி நின்று இன்னைக்கு வந்து அந்த மக்களை பக்குவப்படுத்தி பண்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறதான் இது போன்ற செயல்பாடுகள் வழியாக பார்க்க முடியுது. ஸோ ட்ரம்ப்புக்கு இது ஒரு அடி. அப்போ ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பிதுங்கி நிற்கிறார். வெளியே சிரிச்சிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அவர் அழுதுட்டு தான் இருக்கிறார் அப்படிங்கிறதா எதிர்ச்சியான செய்தியாக காணப்படுகிறது. அடுத்து இந்தியாவுக்கான ஆபத்து. இந்தியாவுக்கு என்ன ஆபத்து? அமெரிக்க ட்ரம்ப்பை நம்பி இருந்தனால இன்றைக்கி இந்தியாவோட நிலைமை அகல பாதாளத்தை போயிட்டுருக்கு. மோடி என்று சொல்லக்கூடிய ஏதும் அறிவில்லாத பாசிச சிந்தனை கொண்டவருடைய முடிவு எல்லாமே இந்தியாவுக்கு ஆபத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. எங்கேயோ உட்காந்துட்டு இருக்க அமெரிக்கா சொல்லுது, இவ்வளோ நாள் நீ எண்ணெய் வாங்கலை, ஒரு 30 நாள் கெடு கொடுக்குறேன், ரஷ்யாவோட எண்ணெய் வாங்கிக்கேன்னு. ரஷ்யாவுக்கு வந்து தன்மானம் இருக்குல்ல. ரஷ்யா சொன்ன ஒரே வார்த்தை தான், இவ்வளோ நாள் வாங்கலை, இப்போ மறுபடியும் வாங்க வந்திருக்கு. சரி, நீ கேட்டனால கொடுக்குறேன், ஆனால் பழைய ரேட்டுக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணிலாம் கொடுக்க முடியாது. குருடாயில் இன்றைக்கி என்ன ரேட்டோ அதே ரேட்டை தான் நாங்கள் கொடுக்க முடியும் அப்படிங்கிற நிலையை நோக்கி போயிருக்கு. ஸோ 30 நாள் இந்த அக்ரிமெண்ட்டில் போயிட்டுருக்கு. அப்போ எங்கேயோ சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய பேச்சை இங்கே இருக்கக்கூடிய ட்ரம்ப் மோடி எதற்கு கேட்கணும்? இந்தியா ஒரு இறையாண்மை கொண்ட நாடு, சுயமாக நாம் எடுக்க வேண்டும், நாம் பொருளாதார முடிவுகளை நாம் வகுக்க வேண்டும். எங்கேயோ கண்டக்கூடிய ட்ரம்ப் சொல்லக்கூடிய பேச்சு கேட்டு இன்றைக்கி ரஷ்யாவோடைய ஒரு முன்பகையை வச்சுக்கிச்சு. ஈரானோடு எந்த வார்த்தையும் இதுவரையும் பயன்படுத்தலை. இதுவரையும் இந்தியா இஸ் ஏ மதர்லேண்ட், இஸ்ரேல் இஸ் ஏ ஃபாதர்லேண்ட், அவ்வளோதான். ஈரானுக்கு சம்மந்தமான கருத்துக்கள் என்ன? ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஈரானோடு என்ன ஒப்பந்தம் போட்டுருந்துச்சு? சபகர் துறைமுகத்தின் வழியாக பல்வேறு விஷயத்தை ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி போச்சா? பாகிஸ்தான் வழியாக தான் போகக்கூடிய சூழல் இருக்குது. பாகிஸ்தானை தவிர்த்து மேற்குலகத்திற்கு, மேற்காசிய நாடுகளுக்கு, வளைகுடாவுக்கு ஏற்றுமதி இறக்குமதிக்கு எளிமையான ஒரு பாதையை சபகர் துறைமுகம் ஈரான் வழியாக கொடுத்துட்டு இருந்துச்சு. ஆனால் அது இன்றைக்கி கொடுக்கல. ஏன்ப்பா ஏதாவது இந்த பட்ஜெட்டில் ஒதுக்குனீங்கல்ல, சபகருக்கு ஏதாவது ஒதுக்குனீங்கன்னா அது ஒதுக்கலை. அப்போ ஈரான் வருத்தப்படுது, ஏன்ப்பா நல்ல வாய்ப்பை விட்டுட்டீங்களே. அப்போ இந்த வாய்ப்பை சீனா பயன்படுத்த தயாரான சூழலில் இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு அழிவை நோக்கி தான் இன்றைக்கி இந்த போர்க்கால சூழலில் வந்து இந்தியாவுடைய முடிவுகள் போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால் இதன் வழியாக இங்கே அடுத்து ஈரானுடைய அதிபர் மசூத் பெஜஸ்கியன் நேற்றைய தினம் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தார். இனிமேல் தங்கள் அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய எந்த அரபு நாடுகள் மேலேயும் தாக்குதல் நடத்த மாட்டோம், அவங்க எங்கள் மேலே தாக்குதல் நடத்தினா திருப்பி அடிப்போம், நாங்களாம் இனிமேல் நடத்த மாட்டோம்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி வெளியிட்டார். இந்த செய்தி வெளியிட்டு கொஞ்சம் நேரத்தில் ட்ரம்ப் மார்தட்டி பேசினார். பார்த்தீங்களா, எங்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டாங்க, பயந்துட்டாங்கன்னு சொல்லி சில நிமிடங்கள்லேயே மீண்டும் ஈரானுடைய IRGC இராணுவ துருப்புக்கள் பெரிய ஒரு தாக்குதலை வந்து கத்தார், குவைத்து, பஹ்ரைனு, சவுதி அரேபியா போன்ற இடங்கள் மேலே தாக்குதல் நடத்திட்டாங்க. சவுதியில் பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய தூதரகங்கள், அதே போல் ஆயில் ரிஃபில்ட் சுத்திகரிப்பு செய்யக்கூடிய இடங்கள்னு சொல்லிட்டு பல அமெரிக்க துருப்புக்கள் பேஸ் நிலையங்கள் சார்ந்த விஷயங்கள் மேலே தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே ஒரு கேள்வி எழலாம், என்ன மொதல் இல்லைன்னாங்க அப்புறம் ஆமாம் நாங்கள் தாக்குதல் நடத்திட்டோன்னு ஒத்துக்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல தான் வந்து இந்த வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் சில வேலைகளை பார்த்துருக்கு. அதில் ஒரு வேலை என்னென்னா, ட்ரம்ப் வந்து UAE உடைய தலைவருக்கு ஃபோன் பண்ணி சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு. நீ தாக்குப்பிடி மச்சான், நான் உனக்கு பொருள்லாம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை பேசிட்டாரு போல். அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு தாக்குதல் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸ் நிலையங்களை நோக்கி ஈரான் நடத்தக்கூடிய சமயத்தில் அமெரிக்கா தடுக்குதோ இல்லையோ அங்கே இருக்கக்கூடிய அரசு இருக்குல்ல, குவைத்து, பஹ்ரைன், இவங்க வந்து சில ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு ஈரானுடைய ட்ரோன்களை தடுக்கிறாங்க. அப்போ எந்த நிலையத்தை தாக்குன்னு நினைக்கிறேனோ அதை நீ தடுக்கிற, அது அமெரிக்காவுக்கு சார்புடைய நிலையில் அமெரிக்காவை காப்பாற்றுறதுக்காக நீ அதை செய்கிறங்கும் போது மீண்டும் எங்கள் தாக்குதலை தொடங்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஈரான் தனது தாக்குதலை வந்து ஒரு பாரிய அளவில் வந்து முன்னெடுத்திருக்கு. ஸோ இதனால் சவுதி அரேபியா வந்து இன்றைக்கி பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கு. ப்ளூம்பர்க்கு இன்னும் வந்து பல்வேறு ஊடகங்கள், ராய்டர்ஸ் போன்ற நிறுவனங்கள் வெளியிட்ட செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈரானுக்கும் மற்றும் சவுதிக்கும் மத்தியில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. என்ன பேச்சுவார்த்தைனா, அங்கே இருக்கக்கூடிய இந்த ஆயில் ரிஃபில்ட் இருக்கும்ல, அரம்கோ நிறுவனம் இருக்குல்ல, இந்த அரம்கோ நிறுவனத்துடைய ராஸ் தன்னூர் என்று சொல்லக்கூடிய முக்கியமான நிறுவனம், இது போன்ற பல இருக்குது. ஸோ இது மேலே நீங்கள் தாக்குதல் நடத்தாதீங்க, இது பெரிய விளைவு ஏற்படுத்துது. உலக புகழ்பெற்ற ஒரு பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயம். ஸோ இது மேலே நீங்கள் நடத்தினீங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு நட்புணர்வோடு பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி சவுதியும் ஈரானும் சில விடயங்களை வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் இன்றைக்கி வந்த வண்ணம் இருக்குது. அடுத்து இன்றைக்கி அமெரிக்கா ஈரான் மேலே வைத்திருக்கக்கூடிய அடுத்த பெரிய டார்கெட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு தீவு, கார்க் தீவு என்று சொல்லக்கூடிய தீவு. இந்த கார்க் தீவில் வந்து ஈரானுடைய 90% எண்ணெய் ஏற்றுமதி உற்பத்தி செய்து சுத்தப்படுத்தி இந்த குருடாயில் எண்ணெயை, கச்சா எண்ணெயை வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தளமாக இந்த கார்க் தீவு இருக்குது. ஸோ இந்த தீவை கைப்பற்றுவதற்கான ஒரு வேலையை வந்து ஒரு வேலை திட்டத்தை வந்து இன்றைக்கி அமெரிக்கா ஏற்படுத்திகிட்டு இருக்கு. அதற்கான துருப்புகளை செலக்ட் பண்ணி அவர்களுக்கான பயிற்சியும் கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிற செய்தியும் இன்றைக்கி வந்த வண்ணம் இருக்குது. அதே போல் நான் சொன்னேன்ல, சவுதி மேலே தாக்குதல் நடத்துச்சுன்னு, அது எந்த இடம்னா சவுதி மேலேனா சவுதி நாட்டின் மேலே கிடையாது, சவுதியில் இருக்கக்கூடிய ஜுபைலுல் என்ற சொல்லக்கூடிய ஒரு வடக்கு பகுதியில் வந்து
கடலோரமாக அமெரிக்க சார்புடைய ஒரு கப்பல் பயணிச்சுட்டு இருந்துச்சு. அது மேலே தான் துல்லியமான தாக்குதலை வந்து இன்னைக்கு ஈரான் கொடுத்துருக்கு அப்படிங்கிற செய்தி நமக்கு கிடைத்து, ஈரானில் பல்வேறு இடங்களில் உள்ளே இறங்கி பல்வேறு தாக்குதலை நடத்தி கொண்டிருந்த அமெரிக்காவுடைய துருப்புக்களை கைது செஞ்சுட்டோம் அப்படிங்கிற செய்தியை ஈரானுடைய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய அலி லரிசானி அப்படிங்கிறவர் இன்னைக்கு செய்தியாக வெளியிட்டிருக்கிறாரு. இன்னும் ஒரு செய்தி என்னன்னா, இன்னைக்கு ஈரான் சுயாதீனமாக அங்கே இருக்கக்கூடிய ஈரானுடைய ஐஆர்ஜிசி துருப்புக்கள் சில இலக்குகளை முடிவு செஞ்சு அதன் மேலே தாக்குதல் நடத்தக்கூடிய அதிகாரங்களை வழங்கியிருக்கும் சொல்லுது. ஸோ இதன் வழியாக தன்னிச்சையாக சுயாதீனமாக சில முடிவுகள் அப்படிங்கிறது எந்த அளவு போகும்னா, அந்த இலக்குகள் என்பது ஒரு பெரிய தாக்குதலுக்கான இலக்காக அது மாறும். அந்த இலக்குகளை வந்து ஒரு வரையறை செய்து குழுவாக செயல்பட்டு முன்னோக்கி ஈரான் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்க முடியுது. இந்த தருணத்தில் அடுத்த ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. அண்மையாக ஈரானுடைய இராணுவமும் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவும் ஒன்றாக இணைந்து அப்படிங்கிறது வெவ்வேறு நிலப்பரப்பில் இருந்தால் கூட தகவல் தொடர்பு வழியாக தொடர்பு கொண்டு ஒரே நேரத்தில் ஒரே இலக்கை நோக்கி 40 பெலஸ்டிக் மிசைல்களை இஸ்ரேலை நோக்கி ஏவி ஒரு பெரிய அழிவை கொடுத்துருக்கு அப்படிங்கிற அண்மை செய்தியும் வந்த வண்ணம் இருக்குது. ஸோ இந்த போரை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் அமெரிக்கா எழ முடியாது, மீள முடியாது, நிச்சயமாக கோழைகளாக அடிபணிந்து தான் இந்த போரை நிறுத்த முடியும் அப்படிங்கிறதான் இந்த போருடைய போக்கு சொல்லுது. மற்றபடி பல நபர்கள் ஈரான் அழிஞ்சிருச்சு, 90% அழிஞ்சிருச்சு, அவ்வளோதான் அப்படின்னு எது சொன்னால் கூட அந்த இழப்புகள் எல்லாமே வெகுஜன மக்களை கொல்லக்கூடிய இழப்புகளாகத்தான் கோழைகளாக அவர்கள் செய்வார்கள் தவிர நேருக்கு நேர் இராணுவ துருப்புகளோடும் அவர்கள் போர் செய்ய திராணி அற்றவர்களாகத்தான் காணப்படுறாங்க. ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. என் மகளுக்கு அதிகமாக துவா செய்த உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் பெரிய கிருபை செய்வானாக. ஆமீன். இன்னும் சில தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கின்றேன்.